இயேசுவே என் நம்பிக்கை உந்தன் நம்பே என் வாழ்க்கை கைப்பிடித்து நடத்துவாய் என்றும் என் அருகே இருப்பாய். அன்மமில்லா உன் கருணை என் உள்ளம் கிடைக்கும். கனைவேயில்லா உன்னோ என் கண்களை நினைக்கும். பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலவேளைக்கா நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எங்களை மேன்மை பாராட்ட எங்களிடத்திலே ஒன்றுமில்லை கர்த்தாவே. எங்களை நாங்கள் மேன்மையாய் நினைக்க ஒன்றுமில்லை ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலவேளை ஆராதனை தொடர்ந்து நடத்தும் உங்களுடைய கரத்திலே வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாம் எல்லாரும் உட்கார்வோம். கர்த்தர் நம்ம 7-6 மாதங்களை கடந்து 7வது மாதத்திலே நாம் இருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கஷ்டங்கள், நிறைய பேருக்கு வேலை சரியா கிடைக்கல, சிலருக்கு மேரேஜ் ஆகல, சிலருக்கு பிள்ளை இல்ல, இப்படி வியாதியா இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் இந்த இடத்துல பாரத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு காரியம், நீங்கள் ஒருவேளை ரொம்ப கஷ்டத்திலே சபைக்கு வரலாம், கடன் பிரச்சனைகள், பலவிதமான நெருக்கங்களிலே வரலாம். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கண்டிப்பாய் தேவன் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு நன்மை செய்வார். உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்னவென்றால், உன் ஆயுசு நாட்களை நான் பெருக பண்ணுவேன், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். இந்த வாக்குத்தத்தத்தை தான் 1ஆம் தேதி கால வேளையில கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்தேன். அதில் முக்கியமான ஒரு மனிதனை உங்களுக்கு முன்னே வைத்தேன். எசேக்கியாவை குறித்து பேசினேன். ஆண்டவர் அவன் ஆயுசு நாட்களை முடிந்துவிடும், உன் வீட்டை ஒழுங்கு பண்ண என்று சொன்னார். அவனுக்கு ஒரு கொடிய வியாதி இருந்தது. அந்த வியாதியிலே, அந்த வியாதி அவனுக்கு வருவதற்கு காரணமே, அவனை ஆண்டவர் பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளுகிற அந்த நேரம் வந்தது. அவன் கர்த்தருடைய சமூகத்திலே போய் அழுது சிரித்தான். கர்த்தர் அவனுக்கு 15 வருடத்தை தேவன் கூட்டிக் கொடுத்தார். 15 வருடத்தை தேவன் அவன் வாழ்க்கையில பெருக பண்ணினார். எசேக்கியாவை குறித்து அநேக காரியங்களை நான் 1ஆம் தேதியிலே பிரசங்கித்தேன். இன்றைக்கு அதிலிருந்து ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட நான் பேசப் போகிறேன். என் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஜீவனுள்ள நம்பிக்கை. ஆமென். என் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், பலனுள்ள நம்பிக்கை. என் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், அசைக்க முடியாத நம்பிக்கை. என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஆச்சரியப்படுகிற நம்பிக்கை. எது வேணாலும் நீங்க எடுத்துவிடலாம். ஆச்சரியப்படுகிற நம்பிக்கை. இப்படிப்பட்ட ஒருவனை நான் இஸ்ரவேலிலே காணவில்லை என்று அவனை குறித்து கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். வாசிக்கலாம் 2 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில, அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. ஆண்டவர் அவன் நம்பிக்கையை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார் என்றால், அவன் நம்பிக்கை குறித்து சொல்லும் போது அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் இஸ்ரவேலை எத்தனையோ
பேர் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் எசேக்கியாவின் நம்பிக்கையை போல நம்பிக்கை உள்ள ஒரு மனிதன் அருமையான யாரும் இல்லை என்று அந்த வேதம் பதிவு பண்ணுகிறது. ஆமென். அவரை போல நம்பிக்கை உள்ளவன் அல்ல. நம்பிக்கையை வேதம் இரண்டாய் பிரிக்கிறது. ஒன்று பலனுள்ள நம்பிக்கை அல்லது ஜீவனுள்ள நம்பிக்கை, இல்லது அசைக்கப்படாத நம்பிக்கை. இன்னொன்று அருமையான பலனற்ற நம்பிக்கை, ஜீவனில்லாத நம்பிக்கை, பலனில்லாத நம்பிக்கை. ஆண்டவரை நம்புகிறார்கள், ஆனால் அந்த நம்பிக்கையிலே பலன் இல்லை. இயேசுவை நம்புகிறார்கள், ஆனால் அதிலே ஜீவன் இல்லை. இயேசுவை நம்புகிறார்கள், அவருடைய நம்பிக்கை நெறிந்த நாணலை போல் இருக்கிறது. அவருடைய நம்பிக்கை மங்கி எறிகிற திரியை போல் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அநேகருடைய வாழ்க்கையின் துவக்கம் ரட்சிக்கப்பட்ட நாட்கள், இயேசுவை அறிந்த நாட்கள், இயேசுவை பின்பற்றிய நாட்கள். ஐயா, அவர்களுடைய நம்பிக்கையிலே ஒரு வேகம் இருக்கும், அவருடைய நம்பிக்கையிலே ஒரு வாஞ்சை இருக்கும், அவருடைய நம்பிக்கையிலே ஒரு தாகம் இருக்கும். ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்திற்கு போக வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும், அவருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல அவர்கள் நம்பிக்கை இருக்கும். ஆனால் காலப்போக்கில் நாட்கள் கடந்து போகும்போது, வருஷங்கள் கடந்து போகும்போது அவருடைய நம்பிக்கை அருமையான அணைந்து போகிற தீபத்தை போல, மங்கி எறிகிற தீபத்தை போல மாறிவிடுகிறது. ஏதோ ஆலயத்துக்கு நாம் போக வேண்டும், ஏதோ கர்த்தரை துதிக்க வேண்டும், ஆண்டவரை துதியை காட்டிலும் முக்கியமான ஒரு வேலை இருந்தால் அந்த வேலையை செய்ய வேண்டும். நான் சொல்றேன், யோபுடைய நம்பிக்கையை கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யோபின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், என்னை கொன்று போட்டாலும் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். கொன்று போட்டாரா? இல்லை, போட்டார். பிள்ளைகள் எல்லாம் செத்து போனாங்க. கலக்கத்திய புத்திரரிலே யோபை போல பணக்காரன் இல்லை, செல்வந்தன் இல்லை, எல்லாவற்றையும் இழந்து போனான். சத்துரு முழு வல்லமையோடு கூட அருமையான அவனோடு கூட போராடுகிறான். மனைவியும் போய்விட்டாள். நான் திரும்பி எல்லா இடத்திலும் சொல்றேன், மனைவி திரும்பி வரவே இல்லை. நம்ம எல்லாம் என்ன பர்சன் கேட்டுக்கிறோம்? மனைவி வந்தான் பர்சன் கேட்டுக்கிறோம். நான் அப்படிதான் பர்சன் பண்ணிருக்கிறேன். மனைவி வரவே இல்லை. அவள் தேவனை தூசித்து கடைசியா யோபு அவளுடைய சத்தத்தை கேட்டதான கடைசி சத்தம். சாப்பிடு, நல்ல சாப்பிடும்போது கூட இருந்தா என்ன மாதிரி சாப்பாடு, என்ன மாதிரி ட்ரெஸ், நகை, அது இது, கட்டடம், வசதி, வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், அருமையான தேவனுடைய ஆடுகள், மாடுகள், துறவுகள், தோப்புகள் ஏராளம். ஆனால் அவள் கடைசியாய் எல்லாவற்றையும் அனுபவித்தாள். ஆனால் தன் புருஷனுக்கு துன்பம் வருகிற நேரத்தில் அவளும் ஓடி போனாள். ஆனால் அவனிடத்திலிருந்து போகாத ஒன்று, அருமையான அவனை விட்டு பிரியாத ஒன்று, அவனோடு கூட நிலைத்து நிற்கிற ஒன்று, தேவன் மேல் வைத்த நம்பிக்கை. தேவன் மேலே வைத்த நம்பிக்கைதான் அவனை விட்டு பிரியவில்லை. இதுதான் ஜீவனுள்ள நம்பிக்கை. ஆமென். இதன் ஆழத்தை நீங்கள் போவதற்கு முன்பதாக பலனற்ற நம்பிக்கையை நாம் வேதத்திலே வாசிக்கலாம். எசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். இங்கே ஒரு பலனற்ற நம்பிக்கையை நீங்கள் பார்க்கலாம்.
நீங்க எந்த மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்தாலும் அருமையான அவன் மாறி போய் விடுவான். மனுஷனுடைய அன்பு குறைந்து போய்விடும். நேசித்தவர்கள் தூசிக்கிறவர்களாய் மாறி விடுவார்கள். ஏன் அப்படி மாறுகிறார்கள்? ஏன் அப்படி நடந்து கொள்ளுகிறார்கள்? அவன் ஆசையிலே சுவாசம் உள்ள மனுஷன், அவன் அப்படிதான் இருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன் அப்படிதான் இருப்பான். அது பலனற்ற நம்பிக்கை. அநேக சமயங்களில் மனுஷன் நம்மை மாறும்போது, மனுஷர்கள் மாறும்போது என்ன செய்ய, நம்ம ரொம்ப நேசிச்சோங்க, நம்ம மேல ரொம்ப அனுபவிச்சோங்க, உயிராய் பழகினவர்கள் சத்துருக்களாய் மாறும்போது என்ன முடிவுக்கு வந்து விடுறாங்கன்னா தற்கொலைக்கு நேராய் போய் விடுகிறார்கள், போதை மருந்துகளுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், நாசியில நீங்கள் அந்த நேரத்தில் இந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் திரும்பி வாசிக்கணும். என்ன வாசிக்கணும்னா, நாசியில சுவாசமுள்ள மனுஷன், மனைவியா இருக்கட்டும், புருஷனா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், அருமையான யாரா இருக்கட்டும், எல்லாரும் மனைவி டயலாக் எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. மனைவி என்ன டயலாக் பண்ணுவோம், நீ இல்லைன்னா நான் செத்து போடுவேன். இவன் என்ன டயலாக் பண்ணுவான் அவளை பார்த்து, நீ இல்லைன்னா செத்து போடுவோம், உன்னை போல அழகி நீ தாஜகான் மாதிரி ஒரு தாஜ்மஹால் நான் கட்ட போறேன், இல்லைன்னா இந்த வாலிப நாட்கள்ல உன் டயலாக் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த டயலாக் எல்லாம் நீங்க மறந்து போயிருங்க. வயதான காலத்துல இந்த டயலாக் எல்லாம் வராது. காலையில் எழும்புலன்னா அவன் சொல்றான், அவன் வந்து வீட்டுல சொல்றான், செத்து போடுவேன் நினைச்சேன், நீ ரொம்ப நேரம் ஆனவனு நான் செத்து போடுவேன் நினைச்சேன், அதனால வந்த அடப்பாதி இப்படியா சொல்றது காலையில. நாசியில சுவாசமுள்ள மனுஷன் ஐயா, நீ நம்ப வேண்டிய நம்பிக்கை இயேசுவின் மேல. இரண்டாவது ஒரு நம்பிக்கை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 20ஆம் சங்கீதம் 7-8 வாசிக்கலாம். சிலர் ரதங்களை குறித்தும், சிலர் ரதங்களை குறித்தும், சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனை குறித்து நம்பிக்கை மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆம். எசேயா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருந்ததினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலியா இருப்பதினால் மகா பலசாலியா இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. பணம் எல்லா நேரம் வேலை செய்யாது, படிப்பு எல்லா நேரம் வேலை செய்யாது, எல்லா நேரமும் எல்லாம் வேலை செய்யாது. தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை எல்லா நேரம் வேலை செய்யும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். வாக்கிங் போறேன், ஒரு ப்ரொஃபசர், அது எனக்கு மறக்கவே முடியாது, ஒரு சின்ன ப்ரொஃபசர் கிளாஸ் எடுக்கிறவர் இப்படி ஆடுறார், உதவி கேட்கிறார். அப்போ ஒரு பிரதர் இருந்தார் நம்ம கூட, அவர் ஆடுறாரு, கீழே விழுந்துருவார், அவர் கேட்கிறாரு, அவர் பேசக்கூட முடியல, ஹெல்ப் பண்ணுங்கிறார். அப்படியே அவரை தூக்கி அங்கேயே கீழே உட்கார வச்சு வண்டியை கொண்டு வந்து வீட்டுல கொண்டு விட்டோம். அவர் சொல்றாரு, நீ கொஞ்சம் லேட்டா இருந்தா நான் செத்து போயிருப்பேங்கிறார். ஐயா, மருத்துவம் எல்லா நேரம் வேலை செய்யாதியா? அப்படின்னா ஏன் அருமையான மார்க்சிரின்னு ஒண்ணு ஆஸ்பத்திரியில கட்டி வச்சுக்கிறான்? ஏன் கட்டி வச்சுக்கிறான்? மார்க்சிரின்னு ஒண்ணு வச்சுக்கிறான். எல்லா நேரம் மருத்துவம், பணம் எல்லா நேரம் வேலை செய்யாது. ஆமா, பணத்தை வச்சு நீ எல்லாம் செய்ய முடியாது. நீ ஹை எஜுகேட்டடா இருக்கலாம், வேலை செய்யாது.
ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அருமையான வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் வழக்காடுகிறவர், கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவர், கர்த்தர் உனக்காக போராடுகிறவர். எல்லா இடங்களிலும் அவர் கிரியை செய்வார், எல்லா இடங்களிலும் அவர் அசைவாடுவார், எல்லா இடங்களிலும் அவர் செயல்படுவார். ஆமென். ஒரு நம்பிக்கை பலன் உள்ளது, ஒரு நம்பிக்கை ஜீவன் உள்ளது, ஒரு நம்பிக்கை செயல்படும். செத்து போற நம்பிக்கை அல்ல. நீ நம்புகிற நம்பிக்கை உடையவர் யார் தெரியுமா? சர்வ வல்லமை உள்ளவர். நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை யார் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் சமுத்திரத்திற்கு எல்கையும் உண்டாக்கின மகா பெரிய தெய்வம். ஆமென். மகா பெரிய தெய்வம். அடுத்த நம்பிக்கையை பார்க்கலாம். நீங்க எப்போ காசு பணம் நம்ம பலன் இதெல்லாம் நம்பிடாதீங்க. அடுத்த பலன் நாம் நம்மை நம்புகிற நம்பிக்கை. வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் நீங்க நம்ம நம்ப முடியாது. நம்ம ஒண்ணு இல்ல. என்ன இந்த காத்து மேல போயிட்டு கீழே வருது, அதுக்கு ஒரு அளவு வச்சுக்கிறாங்க. அதுக்கு எவ்வளவு தூரம் வரும் சொல்லி விஞ்ஞானம் சொல்லுது. அதுக்கு மேல ஒரு ஆளுக்கு உள்ள வராதான். அப்படியே வந்தா ஸ்லோவா தான் வருமா. நான் அது சயின்ஸ் உங்களுக்கு சொல்றேன். ஒண்ணு இல்லையா. நாம் நம்மை மேல் நம்பிக்கை வைக்க நம்மிடத்துல என்ன இருக்கிறது? நம்மை நம்பிடாதீங்க. நான் அதை செய்திருவேன், நான் கட்டின பாபிலோன் கீழே விழுந்தாயா, மிருகத்தை போல மாறிவிட்டார். ராஜாக்கள் எல்லாம் தள்ளப்பட்டார்கள். நான் சிவகங்கையில இருந்த நாட்கள், சிவகங்கை ராஜா செத்து 3 நாள் அந்த கட்டடத்தில் கிடந்தார். நாய் அங்க அந்த ஸ்மெல்லுக்கு சுத்தி போனது பட்டு சந்தேகப்பட்டு கதவு திறந்து அவர் செத்து 3 நாள் ஆச்சு. சிவகங்கை ராஜாவை சொல்றேன், ஏன்னா நாங்க இருந்தேன். தேவனுடைய பிள்ளையே, நாம் நம்மை நம்புகிறதற்கு நம்மிடத்துல ஒன்றுமில்லை. நான் அங்க கூட சொன்னேன், பட்டினத்தார் இந்த அம்மா கூட என்ன திட்டினாங்க. என்ன பிரசங்கி நிறைய எழுதுறாரு, பட்டினத்தார படிக்க தேவையில்ல. சரி, எங்கேயாவது இந்துஸ் ஏரியால பிரசங்கம் பண்ணா அது தேவைப்படும் சொல்லி நான் அதை மெமரி பண்ணிட்டு இருந்தேன். பட்டணத்தார் சொல்றாரு, நான் அவரு லாங்குவேஜ்ல என்னால சொல்ல முடியாது, அது கொஞ்சம் லேட் ஆகும். அவரு சொல்றாரு, மாடுண்டு கன்றுண்டு மனிதர்கள் உண்டு என்று மகிழ்ந்த மானிடா, மனைவி என்ன பண்ணுவா? வீதியோடு வந்து நின்றுவா. உன்னை சுமந்து வர்றவங்க எங்க வந்து நின்றுவாங்க? சுடுகாட்டோடு வந்து நின்று திரும்பிடுவாங்க. அடுத்தது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ராஜாவை போல வாழ்ந்தவனும் ஒருபடி சாம்பலாய் மாறி போவான். அருமையான மனிதனே, உனக்கு ஒரு மேடையா என்று கேட்கிறார். மேடைன்னு சொன்னோன்னா நம்ம கல்றதான் எனக்கு ஞாபகம். உனக்கு ஒரு மேடையா நான் கேட்கிறார். பட்டணத்தார் பெரிய செல்வந்தர், என்ன நினைச்சாரா தெரியாது. ஒரு நாள் தன் சொத்தையெல்லாம் வித்து ஏழைகள் கொடுத்து ரோட்ல நடக்க ஆரம்பிச்சிட்டார். ஆமென். இந்த பூமி ஒன்றும் இல்லை என்ற இடத்துக்கு வந்துவிட்டார். நாம் நம்மை நம்புகிறதற்கு நம்மிடத்திலே ஒன்றுமில்லை. நாம் நம்புகிற நம்பிக்கை நம்மேல அல்ல, நம்மை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய தேவனாய கர்த்தர் மேலே இருக்கிறார். ஆமென். அடுத்த நம்பிக்கை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 6. இவ்வுலகிலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவராய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நிலையற்ற ஐஸ்வர்யம் ஆண்டவர் மேலே, ஐஸ்வர்யத்தின் மேல, இப்படி இந்த நம்பிக்கை, நிறைய நம்பிக்கை சொல்லிக்கிட்டே போலாம். நான் மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கும்போது எனக்கு ஒரு தாட்ஸ் வந்துச்சு, நாய் மேல கூட நம்பிக்கை வைக்கலாம், மனுஷன் மேல வச்சிடக்கூடாது. அந்த கட்டடம் இடிஞ்சு விடும்போது, அந்த கோபுரம் இடிஞ்சு விடும்போது ஒரு நாயை காமிச்சிட்டே இருந்தாங்க. உயரத்தில் இருக்கிற தன் எஜமான, அதுக்கு என்ன தெரிஞ்சிச்சோ தெரியாது, சட்டையும் பேண்டும் பிடிச்சி இழுத்துக்கிட்டே கீழே வருதான். கீழே வந்து அந்த நாய் நிற்கும் போது அந்த கட்டடமே இடிதான். அதுக்கு எப்படி தெரிஞ்சிச்சோ தெரியாது. நான் மைசூருக்கு போகும்போது
அதிகமா நேசித்த ராஜாவை கொல்றதுக்கு வாளை ஓங்கிட்டானா. அந்த ஏன் என்ன பண்ணுச்சுன்னா, இவன் வாள் எடுக்கிறான்னு சொன்ன ஸ்பீடா போயிட்டான். அந்த பெரிய கூட்டத்துல நிறைய பேரை இடிச்சு தள்ளிட்டு போயிட்டான். சில சமயம் நம்ம மிருகங்கள் நமக்கு தன் ஜீவனையே கொடுக்க ஒப்பு கொடுக்கிறது. ஆமென். ஏனை பத்தி நான் கேள்விப்பட்டேன், அவர் ராஜா செத்த பிறகு ஒரு 2 வாரத்துல செத்து போச்சான், சாப்பிடாமலே இருந்து. நம்ம ஆளுங்க செத்து போனாதான் சாப்பிடவே செய்வாங்க. உண்மையிலே நடந்தது உங்களுக்கு சொல்றேன். நிறைய மிருகங்கள், ஒரு நாய் வந்து டெய்லி அங்க கல்லற தோட்டத்துக்கு போய் தன் எஜமான பார்த்துட்டு அதுல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அழுதுட்டு வருமா. நம்ம ஆளுங்க அப்படி அழுவாங்களா? அதான் அவர் சொல்ல, மனைவி வீடோடு அழுதுட்டு வந்துருவா. பூமிக்குரிய சம்பவங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல தேவையில்லை, எல்லாம் நீங்க நியூஸ்ல கேக்குறீங்க, அதனால சொல்ல தேவையில்லை. அதனால இந்த கால வேளையில ஜீவனுள்ள நம்பிக்கை என்ன செய்யும் என்பதை பிரசங்கிக்க போகிறேன். இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை உடைய ஒரு மனுஷனுக்கு, இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை இந்த இயேசு கிறிஸ்துவின் மேலே இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வைத்திருக்கிற நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கை என்ன செய்யும் என்றால், அவன் வாழ்க்கையிலே இருக்கிற அருமையான பெருமை எல்லாம் செழிப்பாக்கும். ஆமென். இந்த நம்பிக்கைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, மனிதனை செழிப்பாக்குகிற வல்லமை. குடும்பங்களை செழிப்பாக்குகிற வல்லமை, பிள்ளைகளை செழிப்பாக்குகிற வல்லமை, இந்த வல்லமை இருக்கிறது. நீதிமொழியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 28, 25. பெருநெஞ்சன் வழக்கை கொளுத்துகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென். ஆண்டவரை நம்புறவன் ஒரு காலம் கட்டி போக மாட்டான். ஆண்டவரை ஒருத்தர் நம்பிச்சான்னு வச்சுங்கய்யா, அவன் ஒரு காலம் கட்டு போக மாட்டாயா. அவன் குடும்பம் கெட்டு போகாதையா. ஆமென். அவன் பிள்ளை கெட்டு போகாது. இந்த கால வேளையில நிறைய பேருடைய நம்பிக்கை நெறிந்த நாணலை போல இருக்கிறது. நிறைய பேருடைய நம்பிக்கை மங்கி எறிகிற செடியை போல இருக்கிறது. இந்த செய்தியானது உன் நம்பிக்கையை பலப்படுத்துவதாக, இந்த செய்தியானது உன் நம்பிக்கையை ஸ்திரப்படுத்துவதாக, இந்த நம்பிக்கையை அருமையான பெருக பண்ணுவதாக, இந்த நம்பிக்கையை ஜீவனுள்ளதா இந்த செய்தி மாற்றுவதாக. ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான செழிக்கும். அதாவது பிளெஸிங்ஸ் சொன்னாலே ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, வீடு வர்றது, கார் வர்றது, பணம் வர்றது, வேலை வர்றது, இதை மட்டும்தான் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. ஆனா பைபிள் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அண்ட் மெட்டீரியல், நீங்க ஆசீர்வாதம் இந்த வார்த்தையினுடைய அந்த முழு சொல்ல ஆவிக்குரிய அருமையான பொருளாதார நன்மையை இணைந்து நிற்கிறதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். ஆமென். பணம் இந்த உலகத்துல யார்கிட்ட இல்ல. வீடு மட்டும் பாண்டிச்சேரியில ஒரு 15-20 வீடு இருக்கு. 1ஆம் தேதியிலிருந்து 5-10ஆம் தேதி வரை ஒரு பைய தொங்க போட்டு போறான் வாடகை கலெக்ஷன் பண்றது. அது மெயின்ல வச்சுக்கிறான் வீடு. அவன் தாத்தா கட்டி விட்டு போன வீட்டெல்லாம் 10 வீடு கட்டி வாடகை விட்டுறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் சொல்ல போனா பெரிய பெரிய பணக்காரங்க நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. எல்லாம் விசுவாசியா? இந்த அம்பானி விசுவாசியா? விசுவாசியா? அவன் உலகத்தில் அவன் வீடு மாதிரி எந்த வீடும் இல்லையா. 225 ரூம் இருக்குதான். வேலைக்காரங்க கவர்மெண்ட் சேலரி கொடுக்குறான். வேலைக்காரங்க ஆண்கள் பெண் 250 பேர்கிட்ட இருக்காங்களாம். இசட் பாதுகாப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு இசட் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு அரசாங்கத்தை நடத்துறதே அவங்கதான். இந்த எலெக்ஷன் வருது, பல கோடி கொடுப்பான். அதனால அவங்க சட்டத்தை எல்லாம் அவனுக்கு சாதகமா மாத்திடுவாங்க. தேவனுடைய பிள்ளையே, ஆசீர்வாதம் என்பது அருமையான நீதி, அருமையான கண்டுகொள்ளாத ஆசீர்வாதம். நீ பார்க்காத, மனிதர்கள் பார்க்காத ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது. ஒருவேளை பணத்திலே நீங்கள் அருமையான பெரிய அளவிலே பணம் இல்லாமல் இருக்கலாம்.
நீங்கள் அந்தஸ்து இல்லாதவர்களா இருக்கலாம், பெரிய படிப்பு இல்லாதவர்களா இருக்கலாம், பெரிய அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கலாம், பெரிய வீட்டில் குடியிருக்காமல் இருக்கிறவர்களா இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள் இருக்கிற ரட்சிப்பு அவரிடத்திலே இல்லை, உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் அவரிடத்திலே இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவன் உள்ள நம்பிக்கை, தேவன் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை அவன் மேலே இல்லை. ஆசீர்வாதம், நீங்கள் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் தேடாமலே பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேடாமலே பெற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசி அந்த கூட்டரோடு நான் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்பேன். இந்த அம்மாவை கொண்டு பிரேயர் விட்டுட்டு இந்த ஓலை பனையெல்லாம் பின்றவங்க அவங்க இந்த சபையில் தான் இருந்தாங்க. யாரோ ஒருத்தர் உங்க பாசுக்கு வல்லம் இல்லைன்னு எங்கேயோ கூட்டு போயிட்டாங்க. அதுல இருந்து அந்த அம்மா ஒழுங்கா அங்க பக்கத்துல போறாங்க, என்ன பாத்துறாங்க, அழுறாங்க. சீட்டு 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 சீட்டு, என்னம்மா சீட்டு? சீட்டு ஒருத்தர் கொடுத்து பாஸ்டர், எல்லாம் போயிட்டு பாஸ்டர், நான் போனா கூட பரவாயில்ல பாஸ்டர், நிறைய பேர் சேர்த்து விட்டேன் பாஸ்டர், எல்லாம் போச்சு பாஸ்டர். இப்ப 8 லட்சம் ரூபாய் இருக்கிற பத்திரம் எல்லாம் போட்டு என் இருந்த காசெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தேன், இல்லைன்னா அவங்க என்ன கொன்னே போட்டுருவாங்க. அந்த அம்மா என்னாச்சுமா? அந்த அம்மா ஜெயில இருக்கிறாங்க, பத்திரமா 3 வேளை நல்லா சாப்பிட்டு தூங்குறாங்க. அவங்க வேணும்னே ஜெயிலுக்கு போயிட்டாங்க, வீட்டுல இருந்தா தொந்தரவு, அவங்களே அரெஸ்ட் ஆகி உள்ள போயிட்டாங்க. இப்ப நான் சட்டத்தை எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்து போன் பண்றாங்க, நான் போக முடியுமா அவங்களுக்கு பின்னாடி? போக முடியாது. நிறைய பேர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பணம் எங்கேயாவது இருந்து கிடைக்காதா? நான் சொல்றேயா, இயேசுநாதர் பணம் கொடுப்பாரியா? நீ விசுவாசிக்கிறியா? ஹல்லேலூயா. இயேசுநாதர் பணம் கொடுப்பாரியா? ஆமென். பொருள் கொடுப்பாரையா? ஆமென். உன்னை உயர்த்துவாரையா? ஹல்லேலூயா. உனக்கு நன்மை செய்வாரையா? ஹல்லேலூயா. உன்னை கைவிட்டுவாரா? ஒருபோதும் விட மாட்டாரியா? ஆமென். பிள்ளைகளை வேதம் சொல்லுகிற நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு அலைந்து புரிந்ததை என் கண் கண்டதே இல்லை. ஆமென். செழிப்பு உண்டாகும். 3 யோவான் 1:2 வாசித்தால் காய்வுக்கு யோவான் எழுதுகிறான், உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்தால் அவன் சொல்லுகிறான், சகரியா, இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் உனக்கு தர வாக்கு பண்ணியிருக்கிறார். அருமையான நீங்கள் சிறையை வாசிக்கலாம். சகரியா, நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தருவேன். The 2 blessings, அருமையான, ஒன்னு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ், இன்னொன்னு மெட்டீரியல் பிளெஸிங்ஸ். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நான் கடந்த நாளிலே பாஸ்டர் ஜெயானந்தனுடைய டெத் சர்வீஸ்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தேன். ஒரு வித்தியாசமான அவரை பத்தி நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க, அங்க போகலாம் முடியாது. ஆனா என் மனசுல என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற அவ்வளவு ஊழியக்காரங்களுக்கும் செழிக்க செழிக்க சாப்பாடு போட்ட ஒரு தயானந்தன் வேற யாரும் போட்டதில்லை. கோழி எல்லாம் கிடையாது, ஆடை அடிச்சு போடுவார். அவன் அந்த ஆட்டுக்கறியே சாப்பிட முடியாம கொண்டு போய் குப்பை தொட்டியில தட்டுவான். அப்ப எவ்வளவு கறி போட்டிருப்பாங்கன்னு பாருங்க. ஆனா ஆரம்பம் ரொம்ப கஷ்டம் அவருக்கு. ஜெம்ஸ்னு ஒரு ஊழியத்துக்கு அவரு விளக்கம் கொடுத்தாரு, எனக்கு இன்னும் மறக்கல. சிங்க சாப்பிட்டு போனோம், அவங்க கேட்டாங்க ஜெம்ஸ் கம்பெனி, அதான் அதுலதான் ஆரம்பிச்சது. அவருதான் தலைவர், அரிசி ஜெபம் கிடையாது, அவருதான் இந்த ஜெம்ஸ் ஆரம்பிச்சவரு. ஆனா தெரியல, யாருக்கும் தெரியாது. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைய, இந்த கால வேளையில கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அழைத்திருக்கிறார், உன்னை உயர்த்தும்படி அழைத்திருக்கிறார், உன் குடும்பத்துக்கு நன்மை செய்யும்படி அழைத்திருக்கிறார், உன்னை வாளாக்காமல் தலையாக்கும்படி அழைத்திருக்கிறார். ஆனால் ஒன்றை நீ செய்ய வேண்டும், உன் நம்பிக்கை ஜீவனுள்ளதா இருக்கும்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உன் நம்பிக்கை பலனுள்ளதா இருக்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
இரண்டாவது, இந்த நம்பிக்கைக்கு நேராய் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். வாசிக்கலாம் வசனத்தை. அருமையான கற்றுடுக்குள்ள 2 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 24 வாசிக்கலாம். எசேக்கியாவை சூழ்ந்து சத்துருக்கள் அசிரியா வாசிக்கலாம். கூறாதே போனால் நீ என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரில் ஒரே ஒரு சிறிய தலைவனின் முகத்தை எப்படி திருப்புவாய்? ரதங்களோடு குதிரை வீரரும் வருவார்கள் என்று எகிப்தையா நம்புகிறாய்? இப்போதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேனோ? இந்த தேசத்திற்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னாரே என்றான். அப்பொழுது இல்க்கியாவின் குமாரன் எலியாக்கீமும் செப்னாவும் யோவாசும் ரப்சாக்கையை பார்த்து, உமது அடியாரோட சீரிய பாஷையில பேசும், அது எங்களுக்கு தெரியும். அலங்கத்தில் இருக்கிற ஜனத்தின் செவியை கேட்க எங்களோட யூத பாஷையில் பேச வேண்டாம் என்றார்கள். அதற்கு ரப்சாக்கே, உங்களோடும் கூட தங்கள் மலத்தை தின்னவும் தங்கள் நீரை குடிக்கவும் அலங்கத்திலே தங்கியிருக்கிற மனுஷர் அண்டைக்கு அல்லாமல் உன் ஆண்டவன் அண்டைக்கும் உன் அண்டைக்குமா என் ஆண்டவன் எந்த வார்த்தைகளை பேச என்னை அனுப்பினார் என்று சொன்னார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, எசேக்கியாவை சுற்றிலும் அசிரியாவின் படை சூழ்ந்திருந்தது. அவன் பலசாலியாயிருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களையும் அவன் வழி போக பண்ணும்படியான போதனைகளை பண்ணி கொண்டிருந்தான். நீங்கள் வீட்டிலே போய் வாசித்தால் தெரியும். அவன் அருமையான ஜனங்களை கூட்டி அவன் சொல்லுகிறான் ஒரு வார்த்தை, கர்த்தரை நம்புங்கள். ஆமென். கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் நிச்சயமாய் தப்புவிப்பார். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை. அசீரியாவின் ராஜாவின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்படும். படுவதில்லை என்று சொல்லி படுவதில்லை. அவன் சொல்றான், அசீரியாவின் 1000-10,000 பேர் வந்தாலும் சத்துருக்கள் வந்தாலும் நீ மேற்கொள், அவர்கள் உன்னை மேற்கொள்ளாது. ஊழியத்தின் பாதையில பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது அலை போல வரும், மதில் போல வரும். அருமையான அவ்வளவுதான். நமக்கு இனிமேல் ஊழியம் அழிஞ்சு போச்சு, நம்ம அழிஞ்சிட்டோம், அப்படிதான் பிரச்சனை வரும். ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது அவ்வளவு இதா வரும். நாங்க ஒரு ரகசியம், நாங்க அங்க இருந்து அழுதுகிட்டே இருப்போம் ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாடுகளும் கஷ்டங்களும் உபத்திரவங்களும் வரும்போது நாங்க ரொம்ப அழுது இப்பதான் ரொம்ப பிரச்சனையெல்லாம் சந்திச்சிருக்கிறோம். ஆனா நாங்க சபை கட்டினதுக்கு ரத்தம் சிந்தி கட்டியிருக்கிறோம். சபையை உடைக்கிறாங்களே, அந்த வார்த்தைய யாராவது சொல்லும் போது எங்க இருதயமே உடைஞ்சிரும். ஏன்னா நாங்க அவ்வளவு பாடு அனுபவிச்சிருக்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பாடுகளுக்கூட நாம் கடந்து வர கர்த்தர் நமக்கு பலம் கொடுத்திருக்கிறோம். நாம் அதை மேற்கொண்டு வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறோம். பிள்ளைங்க எல்லாம் இன்னைக்கு கோய்ப்பாங்க, நாளைக்கு வந்துருவாங்க. அப்பாட்ட போனா காசு கிடைக்கும், அம்மாட்ட போனா காசு கிடைக்கும். அவங்க சண்டை போட்டு வராம இருந்தாலும் நம்ம அங்க போகாம இருந்தா நம்ம தேடி வருவாங்க. ஆமென். இந்த நாளின் கால வேளையில கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிற தேவன். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். இரண்டாவது, எல்லா சத்துருடைய அருமையான அவன் சொல்றான், தாவீது சொல்லுகிறான், ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, ஒரு முறை கரடி வந்துச்சு. சரி, சிங்கம் கரடி எல்லாம் பரவாயில்ல, அவனுக்கு சத்துருவ மாமனாரே வந்துட்டான். அவன் மாமனார் ரொம்ப பொல்லாத ஆளு. அவன் மனைவி எடுத்து வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாயா அப்படின்னா பாத்துக்கோ, தாவீதின் மேல அவன் மாமனார் எவ்வளவு கஷ்டம் வச்சிருப்பான்னு பாருங்க. ஆனா கடைசியாய் அவன் கடைசி அதிகாரத்தில் அவன் சொல்றான், நானும் என் வீட்டாரும் இம்மட்டும் நடந்து வருவதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை செய்தார். தாவீது கடந்து வந்த பாதை கடினமான. சீனையும் அவனை பூசிக்கிறான், ரொம்ப அசிங்கமா திட்டுறான். சிங்கத்தை கூட இருக்கிறவன் சொன்னா வெட்டி போட்டுமான்னு கேட்கறான். வெட்ட வேண்டாம், விட்டு கர்த்தர் அவனை தூசிக்க சொல்லியிருக்கிறான். அவன் தூசிக்கிட்டுங்கிறான். சிங்கம் வறுமுறை வந்தது, கரடி வறுமுறை வந்தது, எல்லா பாதைகளையும் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். அடுத்தபடியாக அருமையான இந்த நம்பிக்கை உன்னை அருமையான எல்லா இடங்களிலும் உன்னை பாதுகாக்கும். ஆமென்.
அடுத்தது இந்த நம்பிக்கைக்குள்ளே உன்னை நடத்துகிறேன். இந்த நம்பிக்கை உன்னை நித்திய ஜீவனுக்குள்ளாய் கொண்டு போகும். தீத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தமது கிருபையினாலே நாம் நீதிமாக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக. நித்திய ஜீவனை உண்டாக்குகிற நம்பிக்கை. நீதிமொழியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 21, 22, 23 வாசிக்கலாம். துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரிக்கொள்ளப்படுவான், நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். அவன் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். நீதிமான் மரணத்திலே நம்பிக்கை உள்ளவன். என்ன நம்பிக்கை? அவனுடைய நம்பிக்கை இயேசுவோடு கூட நாம் வாழுவோம் என்ற நம்பிக்கை, இயேசுவோடு கூட நாம் ஜீவிப்போம் என்ற நம்பிக்கை, நாம் மரித்தாலும் பிழைப்போம் என்ற நம்பிக்கை, நித்திய காலமாய் நாம் ஜீவிப்போம் என்ற நம்பிக்கை. அதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற நம்பிக்கை. ஆமென். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 21, 22, 23 வாசிக்கலாம் சீக்கிரமாய். மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தோருடைய உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை, உயிர் செல்வோம் என்ற நம்பிக்கை. ஆகவேதான் பரிசுத்தவான்கள் பூமியிலே நாங்கள் அந்நியரும் பரதேசியுமாய் இருக்கிறோம் என்று அறிக்கையிட்டார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களே, ஆனால் அதற்கு திரும்பி போக சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார். நிருபருங்க கேட்கிறாங்க, எஸ்ரா சர்க்குணத்துக்கு கேட்கிறாங்க, ஏன் உங்க ஆளுங்க எம்எல்ஏ ஆக மாட்டாங்கிறாங்க? முஸ்லீம்ல நிறைய பேர் எம்எல்ஏ இருக்கிறான், எம்பியா இருக்கிறான், ஏன் கிறிஸ்தவங்கள ஏன் நீங்க எம்பி ஆகல, எம்எல்ஏ ஆகலன்னு கேட்கிறாங்க. அவர் சொன்ன பதில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், நாங்க இந்த பூமிக்குரியவங்க கிடையாது, நாங்க பரலோகத்துக்குரியவங்க, அதனால நாங்க எலெக்ஷன்ல நிக்கல. நாங்க ஏன் கட்சி பக்கம் போகல, ஏன் நாங்க கட்சி பக்கம் சாயலன்னு சொன்னா, எங்க நம்பிக்கை வேற, எங்க விசுவாசம் வேற, எங்க எதிர்பார்ப்பு வேற. என்ன எதிர்பார்ப்பு என்றால், நாங்கள் இனி வரும் தேசத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நிறைய பாசுங்க இந்த கட்சிக்காரன் கூட சுத்தி திர்றாங்க. நம்ம பாஸ்டர்லாம் கிடையாது, அத வேணா கட்சி பாஸ்டர்னு சொல்லலாம். கட்சிக்கு அவன் பாஸ்டர். ஊழியம் நீ செய்ய வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஜீவனை கொடுக்கதான் வர வேண்டும். எந்த அரசியல்வாதியை நீ சபையில கூப்பிட்டு அவன் இவன் பெரியவன் கிங்கு, இவன் பெரிய ஆளுன்னு, அரசியல்வாதியா வரணும்னா ஒரு 10 கொலை பண்ணணும், ஒரு 10 குடும்பத்தை கெடுக்கணும், எதிர இருக்கிறவன அடிச்சு கொல்லணும், அப்பதான் வர முடியும். எல்லார் மேலேயும் கேஸ் இருக்குது, தனியா நீதிமன்றம் போட போறாங்களாம், எல்லார் மேலேயும் வழக்கு இருக்கு. இதனாலில் காலவேளை ஆராதனையில நம்ம தரிசனம் வேறு, நம்முடைய அருமையான நம்பிக்கை வேறு, நம்முடைய விசுவாசம் வேறு, நம்முடைய எதிர்பார்ப்பு வேறு. இன்றைக்கு மரித்தால் நீ எங்கே போவாய்? நான் இன்னைக்கு மரிச்சனா ஆண்டவர்கிட்ட. ஆமென். இந்த எதிர்பார்ப்பு ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்கிறாங்க. மரண நிச்சயம், அதிலே ஒருவனும் தப்பிக்கொள்ள முடியாது, கடந்து போக முடியாத எல்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். கடந்து போக முடியாது. ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் அப்பதான் நம்ம சிறுபான்மை உள்ளவங்க நம்ம போராடினாதான், ஊர்வலம் எல்லாம் நடத்தினாதான் நம்முடைய அருமையான நம்முடைய நீதி எல்லாம் நமக்கு கிடைக்கும் சொன்னா. நான் சொன்னேன், யார் நம்மளை சிறுபான்மைன்னு சொன்னாங்க? இந்திரா காந்தி பீரியட்ல அருமையானவர்களை போப்பாண்டவர் வந்தாராம். அவர் சொன்னாராம், இந்தியாவை எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க செழிப்பாக்கிறோம். அதுக்கு அந்த அம்மா கேட்டாங்களாம், போப்புட்ட சொன்னாங்களாம், இந்த போப்பு சொல்லியிருக்கிறாரு,
இந்த இந்திரா காந்தி சொல்லிக்கிறாரு, இந்திரா காந்தி அம்மா போப்பிட்ட சொல்லிக்கிறாங்க, சிறுபான்மை உங்களுக்கு எல்லாம் நாங்க ஹெல்ப் பண்ண போறோம் இருக்கிறாங்க. அது அந்த போப்பு சொன்ன ஆள் இதே வார்த்தை சொன்னாராம், யார் சிறுபான்மையான ஆட்கள்? நாங்க யார் சிறுபான்மை கிடையாது, நாங்கெல்லாம் பெரும்பான்மையான ஆட்கள். அதான் ஃபார்வேர்டுன்னு வச்சிட்டான், கிறிஸ்டியன் ஃபார்வேர்டுன்னு வச்சிட்டான். அந்த நாள்ல வச்சதுதான் அது. அவன் சிறுபான்மை கிடையாதுயா, நம்ம எல்லாம் நமக்கு ஹெவன் ஓபன் ஆகுயா, ஹெவன் அற்புதம் செய்யா, ஹெவன் நமக்கு அருமையான ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணையா. நம்ம ஒன்னும் சிறுபான்மை கிடையாது. நல்ல அவங்க நல்ல போப்பாண்டவர் நல்ல ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். அவர் சொன்னார் அந்த இந்திரா காந்தி, நீ எங்க ஆட்களுக்கு ஒண்ணு நீங்க உதவி செய்ய வேண்டாம், சோசியல் ஒர்க்கும் வேண்டாம், அந்த ஒர்க் வேண்டாம், நாங்க செய்வோம். நாங்க சிறுபான்மை கிடையாது, நாங்க பெரும்பான்மையான உலக நாடுல எல்லாம் அதிகமா நாங்க தான் இருக்கிறோம். ஆமென். எண்ணிக்கையில அதிகமா தான் இருக்கிறோம் நாங்க. நல்ல வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதுல இருந்து அருமையான கிறிஸ்தவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த இந்திரா காந்தி அம்மா ஃபார்வர்ட்ல போட்டு இவங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாதுன்னு போட்டாங்க. இந்த நாளில் காலவேளையில பரலோகத்தை சார்ந்து நாம் நிற்கிறோம். தேவ தூதர்கள் நமக்கு உண்டு, அருமையான தேவ கிருபை நமக்கு உண்டு. பெரிய தெய்வத்தை நாம் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆகவேதான் இது ஜீவனுள்ள நம்பிக்கை. உனக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கிற நம்பிக்கை ஜீவனுள்ள நம்பிக்கை. இந்தியாவில வேலை கிடைக்குன்னா அமெரிக்கால கிடைக்க போகுது, இந்தியாவில வேலை கிடைக்கலாம் லண்டன்ல கிடைக்கும், இந்தியாவில வேலை கிடைக்குன்னா பிரான்ஸ்ல வேலை கிடைக்கும், அருமையான சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்குன்னா இப்ப பிரைவேட் கம்பெனில கிடைக்கும். கர்த்தர் நம்மை வாழும்படியான வாசலை திறக்காமல் இருக்க மாட்டார். கர்த்தர் நம்மை உயர்த்தும்படியான வாசலை அவர் திறக்காமல் இருக்க மாட்டார். கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிற வாசலை திறக்காமல் இருக்க மாட்டார். பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாது போக மட்டும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அழைத்திருக்கிறார். நித்திய ஜீவனுக்கு நேராய் இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை நம்மை நடத்தும். அடுத்தபடியாக இந்த நம்பிக்கை பிசாசு விரித்திருக்கிற வலைகளுக்கு நம்மை பாதுகாத்துக்கும். ஆமென். பிசாசு என்ன பண்ணுகிறான்? அருமையான தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிக்கப்படுகிற ஒரு காலம். யாரும் கூடதான் இருந்தான், ஆனா முத்தம் கொடுக்கிறான். எதுக்கு? அன்புலையா முத்தம்? அன்பு முத்தமா, நேச முத்தமா? இல்லை, அருமையான சிலுவையிலே அடிக்கிற முத்தம். சத்துரு அவனுக்கு வலை விரிச்சு அவன் தான் பணம் பையன் அவன் தான் சுமந்து வந்தான். பணம் பையன் அவன்தான் இருந்துச்சு. இவன் பண ஆசை உள்ளன்னு ஆண்டவர் அறிஞ்சு இதுல அவன் திருப்தி ஆகட்டும். நிறைய பேர் திருப்தி ஆக மாட்டாங்க. ராத்திரி 11 மணிக்கு பீரோவை திறந்து புடவை அடிப்பாங்க. ராத்திரி அருமையான உள்ள அந்த பீரோவை திறந்து செயின், மந்திரம், கொலுசு, திடீர்னு ஒரு சத்தம் வருது. அவன் நல்ல தூக்கிட்டு காணும். ராத்திரி 12 மணி. காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாங்கிறான். பொருளாசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கு. நீ காஸ்ட்லி ஒரு பொருள் நீங்க இங்கேயே போட்டுக்கிறீங்கன்னு வச்சுங்க, வைர நெக்லஸ், அது 2.5 கோடி. நீ ஆராதனையில் எப்படி உட்கார்ந்துருப்பீங்க? சோத்திரமன் கை வைத்துங்க, எங்க கை வைத்து? கை வைத்து நெக்லஸ் வரும். நீ உங்களுக்கு தெரியுமா திருடன் யார் வீட்டுக்கு வர மாட்டான்னு தெரியுங்களா? அலேலியா கோஷ்டிட்ட வரவே மாட்டான். உங்களுக்கு தெரியாது. நீ அவட போய் கேட்டு பாருங்க. அதுங்க பஞ்ச பரதேசிங்க, அதுங்க ஒண்ணு வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா 4 வெள்ளச்சாலை தேட வரலாம், போலாம், எடுத்துட்டு போலாம், அவ்வளவுதான். அது மூஞ்சி ஆளையும் பாருங்க. அவன் சொல்றான் திருடன். நம்ம அடக்கம் பண்ணா திருப்பி நம்ம பாடி செக் பண்ண மாட்டான். அவன் முதலே அவனுக்கு தெரியும், இந்த வெள்ளையும் போட்டு வராங்க, வெட்டி வெள்ளையா இருக்குது, கருப்பா இருந்தா கொஞ்சம் சந்தேகமா இருக்கும். நான் ஃபுல்லா வெள்ளை, ஃபுல் ஒயிட். அவன் சொல்றான், பெட்டி ராத்திரி திறப்பாங்க, நைட்டு ஒரு செக்அப் பண்ணி தான் திருப்பி மூடுவாங்க எப்பவுமே. அவங்க நைட்ல ஒரு 12 மணிக்கு கீழே இறங்கிடுவாங்க. அல்லேலூயா பெட்டிக்கு இறங்கவே மாட்டான். உண்மையா நான் சொல்றதெல்லாம் சிரிப்பா இல்ல, உண்மையா சொல்றேன். அல்லேலூயா பெட்டியா, இதே சுந்தா பெட்டின்னு வச்சிருங்க, பெட்டியே அடுத்த நாள் விக்கிறதுக்கு கொண்டு உட்கார வச்சிருக்கு. ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி. அவன் தேக்கில் செய்யறான், ரொம்ப காஸ்ட்லியா செய்யும். இதாயா உலகம்?
இதனால் காலவேளை ஆராதனையில சத்துரு வைத்திருக்கிற வலைகள் நிறைய வச்சுக்கிறான். ஆபிரகாமோடு தானே போனேன், சோதம் குமாராவை பார்த்தோம், இப்படி பார்த்தோம். அதுல இருந்து அவன் நம்பிக்கை ஆட ஆரம்பிச்சிச்சு, அவன் விசுவாசம் ஆட ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, அது கர்த்தருடைய தோட்டம் போல இருக்குது, அதை விட்டா கிடைக்காது, விட்டா எல்லாம் கிடைக்கும். அதை காட்டிலும் மேன்மையான ஒரு தேசத்துக்கு தான் கர்த்தர் உன்னை கொண்டு போறாரு. ஆமென். கானான் தேசத்துக்கு போறாரு. அது சோதம் குமாரா தேசத்தை காட்டிலும் மேன்மையான தேசம். ஆமென். மேன்மையான தேசம். பூமியில எது நம்ம ஊரு பாண்டிச்சேரி மாதிரி உலகத்துல நல்ல ஊரு எந்த ஊருமே கிடையாது. உங்களுக்கு தெரியாது. நம்ம நினைக்கிறோம் பிரான்ஸ், அமெரிக்கா, லண்டன், நம்ம ஊர் தான் நல்ல ஊர். எனக்கு உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது. எனக்கு பொறுத்தளவுல பாண்டிச்சேரியில கர்த்தர் நல்ல இடத்துல வச்சுக்கார். பைப்பை திறந்தா தண்ணி வந்துகிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அங்க நீ பைப்பை திறந்தா 30,000 ரூபாய் கட்டணும். பைப்பே திறக்க மாட்டாங்க. ஏசி போட்டா தொலைஞ்சி. இங்க 24 மணி நேரம் ஏசி ஓடுது, அங்க 24 மணி நேரம் ஏசி ஓடுனா 2 பேர் சம்பளத்தை கொடுத்தாலும் அடைக்க முடியாது. கர்த்தர் நல்ல தேசத்துல வைத்திருக்கிறார், நல்ல இடத்துல வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை கொண்டு போக திட்டம் வைத்திருந்தால் நான் போவோம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த தேசத்துக்கு நம்மை தேவன் கொண்டு போக வேண்டும் என்று தீர்மானித்திருந்தால் நீங்க சும்மா இருங்க, உங்களை தட்டியே கொண்டு போயிடுவாங்க. இந்த நாளில் காலவேளை ஆராதனையிலே தேவனுடைய சத்துரு அநேக வலைகளை விரிக்கிறான். இயேசுவுக்கு அவன் விரித்த வலை என்னவென்றால், ஒரு உயர்ந்த மலையிலே கொண்டு போய் அருமையான பூமியை காண்பிக்கிறான். காண்பித்து சொல்லுகிறான், எவ்வளவு அழகா இருக்கிறது, என்னை காண விழுந்து நீ பணிந்து கொண்டால் இந்த பூமியை உனக்கு தருவேன். அருமையான ஏதேன் தோட்டத்திலே ஒரு மனிதனை அருமையான பழத்து கண்டையிலே கொண்டு போய் அவளை காண்பித்தான். அது அழகா இருந்தது, புசிக்கத்தக்கதா இருந்தது, பார்வைக்கு இன்பம் உள்ளதா இருந்தது, கவர்ச்சியா இருந்தது. புசித்தால் சாபம் உண்டானது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஒரு தேவனை அருமையான அந்த வசனத்தை வாசிக்கலாம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி, கால் சிக்கிக் கொள்ளாதபடி, கால் சிக்கிக் கொள்ளாதபடி நீ கவனமா இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் லைஃப், நீங்க உலக வாழ்க்கையில எவ்வளவு கவனமா இருக்கிறீங்க, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் கவனமா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்றாங்க, அதை சொல்றாங்க, இதை சொல்றாங்க, அங்க வாங்க, நான் சென்ற கூடாது. உலக காரியத்துல ஜனங்க நம்ம ஊர் மாதிரி இங்க பாத்தீங்கன்னா அந்த பெட்டி வரிசையா இருக்குது. அதுல கொஞ்சம் கடுகு இருக்குது, வெந்தயம் இருக்குது, மஞ்சள் இருக்குது, சின்ன சீரகம் இருக்குது, பெரிய சீரகம் இருக்குது, காயம் இருக்குது, இந்த பக்கத்தில் நல்லெண்ணெய் இருக்குது, இந்த கடலெண்ணெய் இருக்குது. இந்த பெட்டியை கொண்டு வெள்ளைக்காரன் காமிச்சா என்னை போடுறான் கடு. அவங்க கேட்கறாங்க, இந்த முட்டை எப்படி இதுக்குள்ள போச்சுங்கிறான். நம்ம ஆளுங்க முட்டையை போட்டு அதை உள்ள கொண்டு போயிடுறாங்க பாருங்க. உருண்டையா போய் அந்த உருளைக்கிழங்கு உள்ள கொண்டு போயிடுறாங்க பாருங்க. இதெல்லாம் அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் டப்பா டப்பா வாங்கி சாப்பிடுற ஆளுங்க. இதை பார்த்து ரொம்ப கரெக்டா. என்னைக்காவது நீங்க ரெண்டும் கலரு, உப்பும் வெள்ளையாதான் இருக்கு, சர்க்கரையும் வெள்ளையா இருக்கு. காலையில நீங்க டீ போடும்போது சர்க்கரையை கொஞ்சம் போட்டு என்னைக்கா குடிச்சிருக்கீங்களா, போட்டுக்கிறீங்களா? இதே போலதான் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கவனமா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில கவனமா இருக்கணும். நல்ல வேதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். நல்ல சபையை கொடுத்திருக்கிறார், நல்ல செய்திகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இனி ஒரு ஆள் வேணுமா உங்களுக்கு? இனி ஒருத்தர் உங்களை எழுப்புறதுக்கு வேணுமா? இனி ஒருத்தர் உங்களை எழுப்புறதுல வேணுமா? பவுல் சொல்றாரு, கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு, பாலை கொண்டு வரங்கிறார். உங்களை புத்தியில பால் போட்டு இங்க கொடுக்க போறேங்கிறான். நீங்க இப்போ திடமான ஆகாரத்தை புசிக்கிற விசுவாசியா இருக்க வேண்டும். திடமான வசனத்தை ஏற்றுக்கொள்கிற விசுவாசியா இருக்க வேண்டும். கடிந்து கொள்ளுதலை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வசனம் உங்களை நோக்கி வரும்போது உங்கள் இருதயத்தை திறந்ததை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா.
ஆரம்பத்தில் அற்புதம் நடக்கும், இப்ப அற்புதம் நடக்காது. இப்ப கர்த்தர் அந்த பிரச்சனையில ஒன்னு உருவாக்குறார். ஆமென். ஆரம்பத்தில் விடுதலை இருக்கும், புதுசா வருவாங்க, விடுதலை பெற்று போயிருவாங்க. பழைய விசுவாசிங்களுக்கு விடுதலை கிடைக்காது. நீங்க கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார். முள்ளில பவுல் பிரசங்கம் பண்றான், பவுல் ஜெபம் பண்றான், ஆண்டவரே ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கும், முள்ளு அப்படியேதான் இருக்கும். 3 முறை ஜெபம் பண்றான், ஆண்டவர் சொல்றாரு என் கிருபை உனக்கு போதுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவன் கண்ணுல இருந்து ஒரு மாதிரி தண்ணி வடிஞ்சிட்டே இருக்குவான். இவனை இந்த முள்ளை எடுத்துட்டான்னு வச்சுக்கோ, நான் தான் இயேசுவான். இவன் தரையில நடக்க மாட்டான். ஆண்டவர் அருமையான நம்ம மனுஷன் என்று நாம் நினைக்கும்படி எல்லா ஊழியக்காரனுக்கு ஒரு முள்ள வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. ஊழியக்காரன் முள்ள வச்சிருப்பாரு. விசுவாசியை பத்தி எனக்கு தெரியல, ஏன்னா அப்படி யாரும் அங்க ஜெபம் பண்ண மாதிரி தெரியல. எல்லாம் ஒரு பலவீனம் இருக்கும், குறை இருக்கும், எல்லாம் இருக்குதான் செய்யும். அது உன்னை குத்திக்கிட்டே இருக்கும். இது குத்துனாதான் நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணுவ, இது குத்துனாதான் ஒழுங்கா வேலை வாசிப்ப, இது குத்துனாதான் நீ ஊழியம் செய்வ. ஆமென். 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 வித்தியாசமான பிரசங்கமா இருக்குது. சரி போறேன். எல்லாரும் இங்க கீழே சிலர் உட்கார்ந்து உங்களை குத்துட்டுங்கிறாங்க. இந்த நாளின் கால வேளையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வலைகளும் கண்ணிகளும் வைக்கப்பட்டிருக்கு. தெரியாது, மீன் கடல் சமுத்திரத்துல வலையில சிக்கியாச்சு. அம்மா வலையில அப்படி ஆடிட்டு இருக்கிறாங்க. பெண் மீன் என்ன பண்ணும், குஞ்சுகளோடு ஆனா அது வலைக்குள்ள இருக்குன்னு தெரியாது. நல்ல சாப்பாடு, அது என்ன வச்சு நம்ம சமுத்திரத்துக்குள்ளதானே இருக்கிறோம். ஆனால் இதை சுற்றிலும் அருமையான வலைகள் விரிக்கப்பட்டிருக்கிறது. வலைகளிலே சிக்கிக் கொள்ளப்பட்டு கொஞ்சம் நேரம் ஆக ஆக அவன் கரையில் இருந்து இழுப்பான் பாருங்க. அப்ப வலை கொஞ்சம் உரசும். அப்ப அந்த மீன் நினைக்குமா, ஏதோ ஒண்ணு உரசுது. இன்னொரு மீன் சொல்லுமா, நமக்கு ஆகாரம் கிடைச்சிருக்குது, உரசி வர்ற ஆகாரம் கிடைச்சிருக்குது. அது போய் அந்த வலையை கடிக்குமா, கடிக்க முடியாது. அந்த வலையை வெட்டுமா, வெட்ட முடியாது. அது அப்படியே கரைக்கு வெளியே இழுத்து வரும்போதுதான் அருமையான அதற்கு மரணம் சம்பவிக்கும். சத்துரு வைத்திருக்கிற வலையில உன் விசுவாசத்தை இழந்து விடாதே. சத்துரு வைத்திருக்கிற வலையில உன் நம்பிக்கை இழந்து விடாதே. சத்துரு வைத்திருக்கிற வலையில உன் கிருபையை இழந்து விடாதே. சத்துரு வைத்திருக்கிற வலையில உன் ரட்சிப்பை இழந்து விடாதே. சத்துரு வைத்திருக்கிற வலையில உன் ஊழியத்தை இழந்து விடாதே. சத்துரு வைத்திருக்கிறதான வலையில உன் வரத்தை நஷ்டப்படுத்தி விடாதே. சத்துரு வைத்திருக்கிற வலையில அருமையான உன் தாளந்துகளை நீ வீணடித்து விடாதே. சத்துரு வைத்திருக்கிற வலைகளிலே சிக்கிக் கொள்ளாதபடி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உன் நம்பிக்கையை பலப்படுத்தி, உன் நம்பிக்கையை திறப்படுத்தி, உன் நம்பிக்கையை சீவனுள்ளதாய் மாற்றி வலைகளை எல்லாம் பலத்தறிந்து அருமையான கடலுக்குள்ள மீன் போகிறது போல, மீன் நீங்குகிறது போல அருமையான இந்த ஆவிக்குரிய உலகத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய். அல்லேலூயா. அடுத்தபடி பேசுகிறேன், 5வது காரியத்தை பேசுகிறேன். அருமையான எசேக்கியேலின் நம்பிக்கை அவனை பின்மாற்றத்திற்குள்ளே கொண்டு போகவில்லை. 2 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அவன் பின்வாங்கவில்லை. அவன் வைத்திருந்த நம்பிக்கை வசனத்தின் மேலே அவன் நம்பினான். வசனத்தை சார்ந்திருந்தான். வசனத்தை அவன் உட்கொள்ளுகிறவனாயிருந்தான். அருமையான மோசே கற்பித்த கற்பனையை விட்டு விலகவில்லை. ஆகவேதான் அவன் நம்பிக்கை சீவன் உள்ளது. அவன் பின்வாங்கவில்லை. என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையில் தன் வீட்டை கட்டுகிற புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். என் வார்த்தைகளை காட்காத மனிதன் மணலின் மேல் கட்டப்பட்ட வீடா இருப்பான். பெருமழை வந்து பெருங்காற்று வீசி அந்த அருமையான அந்த இதிலே மணலின் மேல் மோதின போது அது விழுந்தது. நீங்க வேற எதையும் சாராதீங்க. தரிசனம் உண்டு, நான் இல்லை என்று சொல்லவில்லை. நானும் தரிசனம் சொல்லுகிறேன். தீர்க்க தரிசனம் உண்டு. அநேக வாரங்களில் தீர்க்க தரிசன வார்த்தைகளை பிரசங்கிக்கிறேன். அருமையான நான் இல்லை என்று சொல்லவில்லை. சுகமாக்குகிற வல்லமை உண்டு, நான் இல்லை என்று சொல்லவில்லை.
துரத்துகிற வல்லமையை கர்த்தர் இயேசுவின் நாமத்தை கர்த்தர் கரத்திலே கொடுத்திருக்கிறார். மனிதனை சாப கட்டிலிருந்து விடுதலையாக்குகிற வல்லமை கொடுத்திருக்கிறார். எல்லாம் நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு ஊழியக்காரனா இருக்கட்டும், ஒரு விசுவாசியா இருக்கட்டும், ஒரு சபையா இருக்கட்டும், அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தூக்கி பிடிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஆசாரியனுடைய உதடுகளிலே வசனத்தை சாடுவார்களே. மியூசிக் பாட்டு அதான் மெட்ராஸ். ஐயோ ஒருத்தன் அடிக்கிறான் பாரு. நான் ரொம்ப மியூசிக்ல ரொம்ப இருப்பேன். நான் அங்க போய் உட்கார்ந்தா அப்படியே உட்கார்ந்துருவேன். தூங்கிட்டு வரலாம், நல்லா ரசிச்சுட்டு வரலாம், ஆடலாம், பாடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா பரலோகத்துக்கு போக முடியாது. நல்லா புரிஞ்சுங்க, பரலோகத்துக்கு எல்லாம் போக முடியாது. பரலோகத்துக்கு போனா இந்த ஜீவன்ல நம்பிக்கை பெருக பண்ணணும். ஒருத்தர் அங்க சபை வச்சுக்கிறாங்க, என்னன்னா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்களா. லைட் அப்படி சின்ன சின்ன லைட் எரியுமா அந்த ஹோட்டல்ல. லைட் ஐயோ அவன் ட்ரம்ஸ் அடிக்கிறான், கொண்டை போட்டுக்கிறான். பேன் இருக்குமா அவன் தலையில என்னன்னு தெரியல. அடிக்கடி இப்படி இப்படி வைக்கிறான். பேன் கடிக்குதான்னு தெரியல. கிட்டார் வாசிக்கிறான் ஒருத்தன். எல்லாம் பார்க்க நல்லா இருக்கு. பாட்டு பாடுற பாஸ்டர் பார்த்தா அவ்வளவு ஜம்முன்னு பாடுறாரு. எல்லாம் நல்லாதான் இருக்கு. பரலோகம் போக முடியாது. சபை பரலோகம் போக முடியாது. சபை பரலோகம் போகணும்னா கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிற சபையா இருக்க வேண்டும். சபை அருமையான பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் வசனத்திலே கட்டப்பட்டிருக்க வேண்டும். சபை பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் அது அஸ்திவாரம் உறுதியா இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டதா இருக்க வேண்டும். அருமையான அவனுடைய வேலைப்பாடு வெளிப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் முடிக்க போகிறேன். செய்தி வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இல்லை. அப்படியே நாம் செய்யணும். கர்த்தர் செய்த எல்லா கிரியைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியைக்கவும் இந்த காலவேளை ஆராதனை என்ற ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக. ஆமென்.